ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் 125 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் 125 நம்ம வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் இந்த ஆக்சஸ் 125 எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க குட் அண்ட் பேட், இந்த வண்டியில் இருக்க நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லலாம். குட் அண்ட் பேட் இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வண்டி எடுங்க. உங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லிவிடுவேன். யாருக்கு இந்த வண்டி எடுக்க போகிறீங்களோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் 125ல் ப்ளூ கலர் லைட் ப்ளூ எடுத்திருக்கோம். லைட் ப்ளூ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் மேலே நம்ம ஓட்டிட்டோம். இந்த ஸ்கூட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான் ஆகுது. இந்த ஸ்கூட்டி எடுத்து ஒரு 7 டேஸ் தான் ஆகுது. 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம ஓட்டியிருக்கோம் அந்த வண்டியை. பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வண்டி இன்னும் புதுசாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அதிகமாக ஓட்டியாச்சு. இதில் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயமும் இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகுமா என்னன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் இந்த வண்டி எடுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கால் பேசிக்கலாம், மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பிங்கும் இருக்குது. ப்ளூடூத் மூலிமா இது எல்லாமே கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கால் பேசிக்கலாம், மேப் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் வரும், எல்லாமே இருக்குது. நம்ம அந்த ஆப்ஷன்லாம் அதிகமாக இதில் யூஸ் பண்ணலை. இந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்ல பாருங்க. நம்ம வந்து இதில் வந்து சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜர் நம்ம ரன்னிங் டைம்லேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா மேப்பிங் இருக்குது, மேப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர். இதுலேயே வந்து இன்னொரு ப்ளூ கலர் ஒன்று வானம் கலர் வருது. அந்த ப்ளூ வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. நிறைய இடத்துல ஒயிட் வருது. நம்ம ஹெட்ரூம் எல்லாமே வந்து ஒயிட்டில் தான் வருது. அதனால் ஒயிட் கலர் எடுத்தால் அழுக்கு போட்டதுன்னா அப்படியே தெரியும். அதனால் ஒயிட் கலர் மட்டும் அதனால் நான் அந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணல. எனக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சஸ் 125 இப்போ வரைக்கும் 1500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன குட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு தண்ணி கேன் 25 லிட்டர் தண்ணி கேனை வந்து நம்ம அதில் நிற்க வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது, ரொம்ப இடிக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா கூட படுக்க வச்சு எடுத்துகிட்டு போனாலுமே அந்தளவுக்கு வந்து காம்பேக்டாக அதில் இல்லை, வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியல, அதுவுமே இடிக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டியில் நமக்கு சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வண்டி மூவ் ஆகும்போது அந்த சவுண்டு, வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும்ல, அது எல்லாமே நல்லாயிருக்கு. தண்ணி கேன் இதெல்லாம் ஃப்ரண்ட்டு வந்து சின்னதாக இருக்குது. ஃப்ரண்ட்டு தண்ணி கேன் எடுத்துகிட்டு போக முடியல, கேஸ் சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போக முடியல, அந்தளவுக்கு ஒரு காம்பேக்டாக இல்லை, நம்மளுக்கு இடிக்குது. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா கலர் வந்து இதில் நல்லா இருக்குது. அந்த கண்ணாடி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இந்த வண்டி மிரர் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியல. மிரரு நான் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படி தான் வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப லாங்லாம் நம்ம போகும்போது ஏதாச்சும் பள்ளம் மேடு அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த மிரரோட சரியாக டைட் பண்ணலை அப்படின்னா மிரர் வந்து கழட்டிட்டு வருது. எனக்கு வந்து 1 டைம் கழட்டிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஷாப் போயிட்டு திருப்பி டைட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி இப்போது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண இதில் டைமும் போயிட்டு இருக்குது. டைம் மாற்றிக்கலாம். நம்ம வந்து இதில் கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓடுதுன்னு அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை டைம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இது பண்ணுறது தான் ஃபுல்லாகவே. பார்த்திங்கன்னா வண்டி நீங்கள் ஷோரூமில் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து இந்த வண்டி எடுக்கணும்னா 20 டேஸ் வந்து கேட்குறாங்க. 20 டேஸ் ஆகும் அப்படின்றாங்க இந்த ஷோரூமில் இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்து 20 டேஸ்க்கு அப்புறம் தான் வண்டியே வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஷோரூமில் தான் எடுக்கிறாங்க. ஷோரூமில் வந்து நம்ம முன்பணம் கட்டிட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 20 டேஸ் மேலே ஆகும் அப்படின்றாங்க. 20 டேஸ் மேலே தான் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். நம்ம வந்து ஷோரூமில் எடுக்கல, டீலர்கிட்ட தான் எடுத்தோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கும் டீலர்கிட்டையும் நமக்கு ஒரு 5000 வந்து டிஃப்ரெண்ட் வருது. ஷோரூமில் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,20,000 வருது அப்படின்னா நமக்கு டீலர்கிட்ட 22,000 ஆன் ரோட் ப்ரைஸ் 22,000 வருது அப்படின்னா டீலர்கிட்ட வந்து 1,77,000 தான் வருது. 1,77,000 தான் வருது டீலர்கிட்ட. நம்ம இதே ஷோரூமில் பார்த்திங்கன்னா 1,22,000 வருது. வண்டி வந்து நல்லாவே இருக்குது. மைலேஜ் வந்து எவ்வளோ தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ஆன் ரோட் மைலேஜ் பார்த்திங்கன்னா 73. அதான் இப்போ நம்ம லாங்காக போகிறோம் அப்படின்னா லாங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு 73 அந்த மாதிரி தருது. நம்ம அதுவே அந்த சிட்டி ரைடிங்க்கு பார்த்திங்கன்னா சிட்டி ரைடிங் லோக்கலில் ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 56 57 தருது. லாங்கில் தான் பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குது. ஒரு 73 to 70 வரைக்கும் தருது. லோக்கலில் ஓட்டுறதா இருந்தால் ஒரு 56 to 58 வரைக்கும் தருது. நல்ல மைலேஜ் கொடுக்குது. பார்த்தோன்னா இதில் என்ன இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்லலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் இண்டிகேட்டர் வந்து நம்ம வண்டி எங்கேயாச்சும் ஓரம் கட்டி எடுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 720 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். ஏன்னா இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் இண்டிகேட்டர். இது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை எங்கேயாச்சும் பார்க்கிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த இண்டிகேட்டர் வந்து நல்லா யூஸ் ஆகுது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி ஆன் பண்ணோன்னா இப்படி ஆன் பண்ணால் டபுள் இண்டிகேட்டர் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துலேயுமே இண்டிகேட்டர் வந்து ஆப்ஷன் ஆன் ஆகிடுது. நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. எனக்கு நிறைய அதிகமாக வந்து இது நல்லா யூஸ் ஆகுது எனக்கு. என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏதாச்சும் வண்டி வருது, நம்ம எங்கேயாச்சும் ஒரு மணி இடித்து பார்க்கிங்கில் நிறுத்தி வச்சுருக்கோம், இல்லை ஏதாச்சும் ஸ்டாப் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அந்தளவுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நிறைய ஸ்கூட்டியில் இல்லை. இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இருக்குது, நல்லாவே இருக்குது. இப்போ வரைக்குமே நம்ம வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 720 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஓட்டியிருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த ஆப்ஷனு. பார்த்தீங்கன்னா காரில் தான் இந்த ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க, இந்த ஸ்கூட்டியில் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சஸ் 125 வந்து ஒருத்தங்க வெயிட் பண்ணி 20 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லவே நம்ம இந்த வண்டி எடுக்காமல் ஆக்டிவா எடுத்துட்டாங்க. ஆக்டிவா இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ ஆக்டிவா. யாருமே தயவு செஞ்சு ஆக்டிவா எடுக்காதீங்க. அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவா வீடியோ போடுறேன், நான் ஆக்டிவா வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஆக்டிவா மட்டும் யாரும் எடுக்காதீங்க. அவரே அதுக்கப்புறம் வந்து தெரியாமல் நான் இதை எடுத்துட்டேன், நான் வெயிட் பண்ணி இதை எடுத்துருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஃப்ரெண்டு. ஃபுல்லாகவே வந்து டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பட்டன் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இல்லை, ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஃபீலாகவே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் கொடுத்து நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஸ்கூட்டர் தான். ஆனால் ஃப்ரண்டேஜ் வந்து நம்ம கேஸோ தனியாக வச்சுட்டு போகும்போது அந்தளவுக்கு காம்பேக்டாக இல்லை, அது ஒன்று டிஃபால்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சார்ஜர் போடுறதுக்கு இந்த எல்லாமே இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. டபுள் ஹெல்மெட்லாம் அதில் வைக்க முடியாது, சிங்கிள் ஹெல்மெட் வச்சுக்கலாம். கொஞ்சம் பொருட்கள்லாம் கிராசரிஸ்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாம், சிங்கிள் ஹெல்மெட் தான் வச்சுக்க முடியும். இந்த இதில் டபுள் ஹெல்மெட்லாம் அதில் வைக்க முடியாது. இதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் போடுற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதில் சார்ஜர் போட்டு ஃபோனை வந்து நம்ம அதில் வச்சுருக்கோம் அப்படின்னா, இல்லை நார்மலாக நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஃபோன் அதில் வைக்கிறோம் அப்படின்னா ஃபோன் வந்து எகிரி கீழே விழுந்துடும். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபோன் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து ஃபோன் எகிரி விழுந்துச்சு, ஃபோன் வந்து கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலை ஃபோன் எதுவுமே ஆகலை. இது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஃபோன் ஒரு 6 இன்ச்சு மேலே வச்சுட்டு இருக்க ஃபோன் வந்து அதில் வைக்கும்போது எகிரி கீழே விழுந்துட்டு இந்த ஃபோன் வந்து எகிரி கீழே விழுந்துட்டு ஃபோன் வந்து அதில் சரியாக வச்சுட்டு போக முடியல. ஏதாச்சும் ஒரு ஃபீட் பிரேக்கில் ஃபாஸ்ட்டாக விட்டால் எகிரி ஃபோன் வந்து கீழே இருந்தது. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால ஃபோன் வந்து 6 இன்ச் மேலே வச்சுட்டு இருக்க ஃபோன் எல்லாமே எகிரி கீழே இருந்தது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 900 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கோம். வீடியோ எண்டில் வந்துட்டோம். 900 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இதில் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சம். இதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம நைட்டில் எடுக்கிறோம். வெடிக்கலாம் ஒரு 4 மணிக்கு இருக்கும் இப்போ டைமு. இந்த டைமில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 4 மணிக்கு காலையில் ஏஎம் 4 o'clock இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு தான். காலையில் டைமில் வந்து லைட் வந்து சரியாக எரிய மாட்டுது. சரியாக எரியல, லைட்டு பவரே அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, சரியாக தெரிய மாட்டுது. லைட் வெளிச்சம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்கிறது ஒரு டிஃபால்ட்டான விஷயம், லைட் அந்த அளவுக்கு வெளிச்சமாக இல்லை, அவ்வளோ வெளிச்சமாக இல்லை. பார்த்திங்கன்னா வண்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எடுத்த வீடியோ இது. உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஆக்சஸ் 125 எடுக்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஆக்டிவா வீடியோ போடலாம். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.